கண்டிப்பா. அதாவது நம்ம இறப்புங்கிறது நம்ம உடம்புலேருந்து ஒரு ஆன்மா வெளியில போகுது. இது ம். அதிகமா யாரும் இப்ப நம்புறது கிடையாது. விஞ்ஞானம் வளர்ந்துச்சு, அறிவியல் எல்லாம் ஓகே. ம். பட் அது நம்ம உடம்புலேருந்து போற ஆவி எங்க போகுது? இந்த உயிர் எங்க போகுது? உயிர்னா என்ன? அப்படிங்கிறது யாராலயும் இப்போ இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிக்க முடியல. எனக்கு தெரிஞ்சு நான் இதுவரைக்கும் பார்த்ததில்ல. இப்ப நார்மலாவே நம்ம ஊர் வழக்கப்படி என்னது நம்ம இறந்ததுக்கு அப்புறம் அந்த கலசம் குடுக்குறோம். கலசம் குடுக்குற சமயத்திலே ஒரு ஆளுகளுக்கு உடம்புல அவங்க வந்துடுறாங்க. ம். வந்துகிட்டு அவங்க அழுறது, அவங்களுக்கு என்னென்ன வியாதி இருந்தது, எந்தெந்த வலி இருந்தது, அது அவங்களுக்கே வர மாரி காட்டி, அவங்க இப்படி இப்படி பிரச்சனை இருக்குங்கிறத சொல்லிடுறது. நல்லது கெட்டது கேட்கறது இல்லன்னா திரும்ப திரும்ப இப்போ காவல் காவல் மாரி. காவல் மாரி பண்றது. இப்போ திருப்பி அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா, அவங்க கூப்பிட்டு கேட்கிற மாரி, இல்லன்னா வீட்ல ஒரு நல்லது காரியம் பண்றோம், இல்லன்னா ம். ஏதாவது ஒரு சாங்கியங்கள் வீட்ல ஒரு சடங்கு சம்பிரதாயம் பண்றாங்கன்னா, ம். அவங்களுக்கு ஒரு வீட்ல ஒரு நபர் மாரி வச்சு, அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு சம்மதமா, இந்த வேலைகள் நாங்க பண்றோம், இல்லன்னா நாங்க கல்யாணத்துக்கான ஒரு முயற்சி இருக்குது இது பண்ணலாமா, அவங்கள ஒரு ஒரு வீட்ல ஒரு நபராவே இது பண்ணி, அவங்களுக்கான அந்த இதுகள பண்றது. இது மாரி நம்ம வீட்லயே அந்த அந்த சாமியாக நிலநிறுத்தி அவங்களுக்கு திருப்பி இப்ப நம்மகிட்ட வந்து போயிட்டு ஒரு ரூ. 10,000 இல்ல ஒரு ரூ. 5,000 செலவு பண்றாங்கன்னா, ம். அன்னத்துக்கு அந்த செலவு மட்டும் கிடையாது. ம். திரும்ப அவங்க வீட்ல போயிட்டு கூப்பிட்டாலும் வாரதுக்கான வழி. அந்த மாரி பண்ணி குடுக்குறோம். அது மாரி அவங்க வந்து சொல்றதுக்கு அழகு போட்டு விடுவோம். அதாவது திருப்பி எப்போ கூப்பிட்டாலும் வர மாரி. இப்ப ம். சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ ஒரு பிரச்சனையில இருந்திருப்பாங்க. ம். இன்னொரு வீட்டுக்கு போய் அவங்கள தொந்தரவுப்படுத்துறாங்க ம். அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, பிடிச்சு கட்டிருவாங்க. வணக்கங்க எல்லாருக்கும். நான் உங்க பாலாம்பிகா. அ அதாவது இப்போ வந்து உலகத்துல என்ன நடக்குது அப்படின்னு யாருக்குமே தெரியறதில்ல. நல்லது ரொம்ப கம்மியாயிடுச்சு, கெட்டது ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆனா அப்படி கெட்டது செஞ்சாலும் யாரும் பெருசா வாழ்ந்துட முடியாது. தெய்வத்துக்கு முன்னாடி கண்டிப்பா அவங்க பதில் சொல்லி தான் ஆகணும். இப்போ அந்த மாரி ஒரு நெறைய நல்லது பண்ற ஒரு நபர நம்ம சந்திக்க போறோம். நல்ல மனிதர். ஒரு அழகா ஃப்ராங்கா பேசுறாரு. ஒரு என்ன சொல்ல ஒரு குழந்தை மாரி இப்ப நான் வந்து உட்கார்ந்ததுலேருந்து ஒரு ஒரு குழந்தை மாரி என்ட்ட பேசிட்டு இருக்காரு. ஒரு நல்ல மனிதர், நல்ல மாந்திரீகம் தெரிஞ்சவரு. நெறைய குடும்பத்த கணவன், மனைவி பிரிஞ்சவங்கள சேர்த்து வச்சு, நெறைய அவங்களுக்கே இப்ப நமக்கே பிரச்சனை என்னன்னு நமக்கே சில நேரம் தெரியறதில்ல. அத அவர் கண்டுபிடிச்சு உங்களுக்கு அழகா சரி பண்ணி குடுப்பாரு. அப்படி ஒரு நல்ல ஒரு மனிதர தான் நம்ம இப்ப சந்திக்க போறோம். அவர் யாருன்னா, கேரள அருள்வாக்கு வித்தகர் சுனில் அவர்கள தான் நம்ம சந்திக்க போறோம். நானே நெறைய விஷயம் டவுட் எல்லாம் அவர்கிட்ட கிளியர் பண்ண போறேன். அதே மாரி உங்களுக்கும் நெறைய சந்தேகங்கள் இருக்கலாம், நெறைய பிரச்சனைகள் இருக்கலாம். எல்லாத்தையும் அவர்கிட்ட கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அத விட தீர்வும் கிடைக்கும். அப்படி நீங்க அவர நேர்ல சந்திக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோல இருந்து நம்பர் எடுத்து அவர நேர்லயே நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இல்ல நேர்ல வர முடியலன்னா, வெளிநாட்ல எங்க இருந்தாலும் சரிங்க. அவர ஃபோன்லயும் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் அத சொல்லுங்க. அவர் சரி பண்ணி குடுப்பாரு. ஓகேவா? இப்ப நம்ம அவர நேர்லயே சந்திக்கலாம். வணக்கம் ஐயா. எல்லாருக்கும் இருக்கிற ஒரு சந்தேகம் எனக்கும் ஒரு சந்தேகம் இருக்கு. அது என்னன்னா, இப்போ ஒருத்தவங்க செத்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த செத்து போனவங்கள அந்த ஃபேமிலியில உள்ளவங்க மேல வர வச்சு கேட்க முடியுமா? ஏன் செத்து போனாங்க? அது எதனால காரணம்? என்ன ஏதுன்னு அவங்க கிட்டயே கண்டுபிடிக்க முடியுமா அதெல்லாம்? கண்டிப்பா. அதாவது நம்ம இறப்புங்கிறது நம்ம உடம்புலேருந்து ஒரு ஆன்மா வெளியில போகுது. இது ம். அதிகமா யாரும் இப்ப நம்புறது கிடையாது. விஞ்ஞானம் வளர்ந்துச்சு, அறிவியல் எல்லாம் ஓகே. ம். பட் அது நம்ம உடம்புலேருந்து போற ஆவி எங்க போகுது? இந்த உயிர் எங்க போகுது? உயிர்னா என்ன? அப்படிங்கிறது யாராலயும் இப்போ இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிக்க முடியல. எனக்கு தெரிஞ்சு நான் இதுவரைக்கும் பார்த்ததில்ல. அப்ப கண்டிப்பா அது இருக்குது. ம். இப்ப நம்ம சம்மந்தப்பட்டவங்க இப்ப என் உடம்புலயோ இல்லன்னா நான் எனக்கு தெரிஞ்சவங்க உடம்புல வர வச்சேன்னா நீங்க சந்தேகப்படலாம். சரி ம். ஓகே இது அவங்களா பேசுறாங்களா? இல்ல ஏதோ ஒரு இதுல கற்பனையில பண்றாங்களான்னு. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, ம். குடும்பம் அதாவது யாரு இறந்தாங்களோ அவங்க ரத்த சொந்தத்துல ம். அவங்கள வர வச்சு, அவங்க உடம்புல நம்ம வர வச்சு குடுப்போம். ம். நம்ம நார்மலா இப்ப நம்மகிட்ட அந்த வீட்ல உள்ளவங்க செத்தாங்கன்னா, அந்த வீட்ல உள்ளவங்களையே ஒருத்தர் மேல வர வச்சு பேசலாம். கண்டிப்பா. இப்ப நார்மலாவே நம்ம ஊர் வழக்கப்படி என்னது நம்ம இறந்ததுக்கு அப்புறம் அந்த கலசம் குடுக்குறோம். கலசம் குடுக்குற சமயத்திலே ஒரு ஆளுகளுக்கு உடம்புல அவங்க வந்துடுறாங்க. ம். வந்துகிட்டு அவங்க அழுறது, அவங்களுக்கு என்னென்ன வியாதி இருந்தது, எந்தெந்த வலி இருந்தது, அது அவங்களுக்கே வர மாரி காட்டி, அவங்க இப்படி இப்படி பிரச்சனை இருக்குங்கிறத சொல்லிறவங்க நெறைய இருக்காங்க. ஒரு ம். சிலவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த மாரி காட்டாம இருக்கிறவங்களுக்கு, நம்ம ம். அவங்க சம்மந்தப்பட்டவங்க உடம்புலயே வர வச்சு, உட்கார வச்சு, அவங்க உடம்புலயே வர வச்சு, ம். அவங்க குடும்ப உள்ளவங்கள அவங்களே கேட்டுக்கலாம். நீங்க எப்படி இறந்தீங்க? அதாவது பிறப்பு, இறப்பு அவங்க சொல்றாங்களா இல்லன்னு நமக்கு தெரியாது. ஆமா. பட் வர வச்சு குடுக்குறது என் பொறுப்பு. நீங்க ம். குடும்பத்துல என்ன இருக்கு? வேற இருக்கிற காசு பணம் குடுத்துருக்காங்களா? இல்ல எதனால இருந்தாங்க? வேற ஏதாவது அவங்களுக்கு சந்தேகங்கள் இல்லன்னா குடும்பத்துல யார்கிட்டயாவது பேசுறதுக்கு அவங்க விருப்பப்படுறாங்களா? ம். ஏதாவது தீராத குறை ஏதாவது இருக்குதா? ம். இந்த மாரி எந்த சந்தேகம் வேணாலும் அவங்க உடம்புலயே நம்ம வர வச்சு குடுத்துறோம். இப்ப ம். ரத்த சொந்தமா இருக்கணும். அதாவது யாரோ ஒரு 3வது நபர் உடம்புல வர வைக்கணும். இல்ல எனக்கு தெரிஞ்சவங்கன்னா கிடையாது. நம்ம ரத்த சொந்தம், இல்லன்னா கணவன் மனைவி உறவு, இல்லன்னா அண்ணன் தம்பி, அம்மா அப்பா உறவு, இந்த மாரி நெருக்கமான உறவா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நம்ம அவங்க உடம்புல வர வச்சு குடுக்குறோம். பட் அவங்க என்ன பதில் சொல்றாங்க, எது சொல்றாங்கங்கிறதெல்லாம் நமக்கு கேரண்டி குடுக்க முடியாது. ம். வர வச்சு குடுக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. அவங்க கேட்கறதுக்கு எல்லாத்தையும் அவங்க ஆன்சர் குடுக்குறாங்களான்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனா வர வச்சு குடுத்துருவோம். கண்டிப்பா ம். 100% சம்பந்தப்பட்ட ஆள் உடம்புல நம்ம வர வச்சு, பேச வச்சு, ம். அத நீங்க அவங்க என்ன வேணாலும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவங்க கிட்ட இருந்து. இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா? இறந்துட்டாங்க. ஏதோ ஒரு பிரச்சனையில அவங்க இறந்துட்டாங்க.
எதனால இறந்தாங்க அப்படின்றத அவங்க ஃபேமிலியிலேயே வர வச்சு அவங்க அந்த ஆத்மாவை வந்து அந்த குடும்பத்துக்குள்ளேயே யாராவது ஒருத்தருக்கு மேலே வர வச்சு கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு. பட் இது வரைக்கும் அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? 100 கணக்குக்கு மேல பண்ணியிருப்போம். நம்ம கோயில் அதோட நெறைய ஆதாரங்களும் இருக்கு. வீடியோக்கள் நம்மகிட்ட இருக்குது. ஆனா வீடியோ நம்ம அத இருக்கு. நம்ம இப்ப நீங்க உங்க சம்மந்தப்பட்ட இது கேட்கும்போது எல்லாரும் அத வீட்ல நம்ம இதுல போடுறதுக்கு அனுமதிக்கிறதும் கிடையாது. நம்மள அடுத்தவங்களுடைய ஒரு பர்சனல் விஷயத்த நம்ம அவங்க என்னென்ன சொல்றாங்க சொல்லக்கூடாது. இதுங்கிறது நம்ம இருந்தாலும் நீங்க நேர்ல உங்களுக்கு அப்படி இது பண்ணவன உங்களுக்கு நான் காமிக்கிறதா இருக்க சம்மந்தப்பட்டவங்க உடம்புல நம்ம வர வைக்கிறதுக்கான அதிகம் இது இருக்குது. அதாவது ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க, இல்லன்னா நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிட்டாங்க, இல்லன்னா தீராத ஆசையோட உடம்பு முடியாம இறந்து போறது, தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிறது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பா வர வச்சு அவங்க உடம்புல இது பண்ணி கொடுப்போம். இப்போ ரீசெண்டா கூட நம்ம வீட்டு பக்கத்துல கூட ஒரு ஒரு ஆக்சிடென்ட்ல ஒரு ஆள் இறந்துட்டாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை வர வச்சு கொடுத்தோம். அது மாதிரி நிறைய அனுபவங்கள்ங்கிறது கிடையாது. நமக்கு இதுதான் இது நம்ம வந்ததை அடிக்கிறது, ஓட்டுறது, ஆதாளி போடுறது இதெல்லாம் கிடையாது. நம்ம வர வச்சு அதுக்கு நம்ம தனியா இது மை இருக்குது, அதுக்கான ஒரு மை இருக்குது. அதை வச்சு நம்ம வர வச்சு அவங்களை இது பண்ணி அவங்கள உடம்புல இது பண்ணி கொடுப்போம். இது போக என்ன பண்றாங்கன்னா ஒரு சிலவங்க நம்ம வீட்டுல இறந்துட்டாங்க பூவோட கரை, அதாவது வீட்டுக்குள்ள புருஷன் இருக்கும்போதே பூ பொட்டோட இறந்தவங்கள பூவோட கரைன்னு சொல்லுவாங்க. அவங்க நம்ம வீட்டுக்கு குலசாமி மாதிரி, இல்ல கன்னி கல்யாணம் ஆகாம குழந்தையா இறந்துருப்பாங்க, அவங்க கன்னி, அவங்க தெய்வமா வழிபடும். இந்த மாதிரி பட்டவங்க யாராவது நம்ம வீட்டுல இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா கூட ஒரு சிலவங்க என்ன அவங்களுக்கு நம்ம தெய்வமா வழிபடணும் அப்படின்னு சொன்னா நம்ம கங்கை கரையில வச்சு இந்த 1 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் கங்கை திரட்டுன்னு சொல்லுவாங்க. அதுவும் நம்ம பண்ணி கொடுப்போம். கங்கை திரட்டி பம்பை உடுக்க மேல சத்தத்தோட அவங்களை இது பண்ணி 3 நாள் அங்க வர்ணிச்சு பதி போட்டு அவங்கள அந்த கலசத்துல அதை ஆவகம் பண்ணி திருப்பி அவங்க வீட்டுல கொண்டு போய் அவங்கள சாமியா வீட்டுல உட்கார வச்சு அந்த வீட்டுக்கு அவங்க குடும்பத்திலே வர வச்சு என்ன நல்லது கெட்டது கேட்கறது, இல்லைன்னா திரும்ப திரும்ப காவல் மாதிரி பண்றது. இப்ப திருப்பி அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அவங்க கூப்பிட்டு கேட்கற மாதிரி, இல்லைன்னா வீட்டுல ஒரு நல்லது காரியம் பண்றோம், இல்லைன்னா ஏதாவது ஒரு சாங்கியங்கள் வீட்டுல ஒரு சடங்கு சம்பிரதாயம் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வீட்டுல ஒரு நபர் மாதிரி வச்சு அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு சம்மதமா இந்த வேலைகள் நம்ம பண்றோம், இல்லைன்னா நாங்க கல்யாணத்துக்கான ஒரு முயற்சி இருக்குது பண்ணாம அவங்கள ஒரு வீட்டுல ஒரு நபராகவே இது பண்ணி அவங்களுக்கான அந்த இதுகளை பண்றது. இது மாதிரி நம்ம வீட்லயே அந்த சாமியாக நிலநிறுத்தியும் கொடுத்துட்டு இருக்கிறோம். கலசத்துல பண்ணி கொடுப்போம், இல்லைன்னா வீட்டுல சிலையா பண்ணி கொடுக்குறோம், இல்லைன்னா ஒரு செங்கலோ இல்லைன்னா ஒரு மரத்திலேயோ அந்த இதை உட்கார வைக்கிறது. இந்த மாதிரிப்பட்ட இதுவும் நம்ம பண்ணி கொடுப்போம். இப்ப நம்ம வர வச்சு அப்படியே விடுறது மட்டும் இல்லாம மேற்கொண்டு அவங்களுக்கு திருப்பி இப்ப நம்ம கிட்ட வந்து போயிட்டு ஒரு 10,000 ரூபாய் இல்ல ஒரு 5,000 ரூபாய் செலவு பண்றாங்கன்னா அன்னத்துக்கு அந்த செலவு மட்டும் கிடையாது, திரும்ப அவங்க வீட்டுல போயிட்டு கூப்பிட்டாலும் மாறதுக்கான வழி அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறோம். அது மாதிரி அவங்க வந்து சொல்றதுக்கு அழகு போட்டு விடுவோம். அதாவது திருப்பி எப்போ கூப்பிட்டாலும் மாற மாதிரி. இப்ப சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனையில இருந்திருப்பாங்க, இன்னொரு வீட்டுக்கு போய் அவங்கள தொந்தரவுப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க பிடிச்சு கட்டிடுவாங்க. இப்ப நம்மள வந்து ஒரு ஆளு தேவையில்லாம வந்துட்டு அந்த உடம்பு முடியாம ஆகுது, அவங்க வந்து கத்துறது ஆதாளி போறது இருக்குன்னா நம்ம வீட்டுல உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க அந்த ஆளை பிடிச்சு கட்டி விட்டுருவாங்க. ஏன்னா இவங்களால அவங்க வரவிடாத அளவுக்கு இந்த ஆன்மாவை இது பண்றாங்க. அது பாவம். ஒரு ஆன்மா இறந்ததுக்கு அப்புறம் அது விமர்சனம் கூட அந்த மாதிரி படுறது கூட இனி யார் வீட்லயும் போகாம இருக்கிறதுக்கும் நம்ம குடும்பத்திலேயே அவங்க வரதுக்கு மாதிரியும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். அந்த கெட்டு உடைச்சு கொடுப்போம். திருப்பி அவங்கள வர வச்சு குடும்பத்துல நம்ம அவங்களுக்கு அவங்க கூடவே இருக்கிற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஒரு காவல் தெய்வம் மாதிரி வீட்டோடய இருந்து அவங்கள காப்பாத்துற மாதிரி. அப்ப காவல் தெய்வம்ங்கிறத விடவும் நம்ம வீட்டுல ஒரு ஆளாவே நம்ம கூடவே வந்துருவாங்க. நம்ம வீட்டுல ஒரு கெடுதல் இருக்குதோ இல்ல நாளைக்கு ஏதாவது ஒரு தப்பு நடக்க போகுதுன்னா கூட முன்னெச்சரிக்கையா வந்து கூட நமக்கு இது பண்ணி கொடுப்பாங்க. நீங்க உஷாரா இருந்துக்கங்க, இந்த மாதிரி ஆக போகுது, இல்ல இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இது மாதிரி ஆக போகுதுங்கிறத முன்னாடியே அவங்களுக்கு ஒரு இது கொடுக்குற மாதிரியும் பண்றது மாதிரி. அதெல்லாம் நீங்க பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவீங்களா? உங்க வீட்டுல ஒருத்தவங்க இருக்காங்க, இறந்தவங்க உங்க வீட்டுல ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு ஏதாவது கண்டுபிடிச்சு சொல்லிருக்கீங்களா? 100%. அதாவது இப்போ கண்ணி இருக்குது, இல்லைன்னா பூவாடக்காரு இருக்கு, அவங்களால ஏதோ பாதிப்பு இருக்குது, கண்டிப்பா குடும்பம்னாச்சுன்னா 2-3 பேராவது இறக்காம இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க இவங்க பின்னாடிதான் இருக்கிறாங்க, இவங்களால அவங்களுக்கு தொந்தரவு இருக்குது, இல்ல உங்களை காப்பாத்துறது அவங்க தானே நம்ம கண்டுபிடிச்சு சொல்லிடுவோம். பொதுவா இறந்தாங்கன்னா அவங்களோட ஆயுசு முடிஞ்சு போயிருச்சு, இல்ல அவங்களோட நிவர்த்தி ஆயிருச்சு, அவங்களோட ஆயுள்களோட இது முடிஞ்சு போச்சுன்னா அவங்க அடுத்தடுத்த இதை பண்ணி அந்த பயணத்தை தொடர்ந்துகிட்டு இருப்பாங்க. ஆனா இங்கே நம்மளே சுத்தி வராங்க, இல்லைன்னா அவங்களுக்கு நம்ம ஏதாவது கொடுக்க வேண்டியதோ, இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு குறை வச்சிருக்கிறோம், இல்ல நம்ம பூஜைகளோ, இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது தீராத ஆசைகள் இருக்குதுன்னா அவங்க கண்டிப்பா நம்மள சுத்தி வருவாங்க. அந்த மாதிரி படத்தை நமக்கு பார்த்தோம்னா கண்டிப்பா கண்டுபிடிச்சு நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க, அவங்களுக்கு புண்ணிய தானம் பண்ணுங்க, இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது மேற்கொண்டு என்ன பண்ணணுமோ அது நம்ம அவங்களுக்கு விளக்கத்தை சொல்லி விட்டுருவோம். இந்த மாதிரி பண்ணுங்கம்மா நீங்க அப்படி சொன்னா அதை அவங்க பண்றதுனால அது அவங்களுக்கு நிவர்த்தி ஆகும். அவங்கள்ட்ட சாபமோ இல்ல அவங்கள்ட்ட இருக்கிற கோபத்துல இருந்து அவங்களுக்கு தண்ணிக்கிட்டு அவங்களுடைய நல்ல இதுகளும் அடுத்தடுத்த பாசிட்டிவான இது கிடக்கிறது இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறது. அது மாதிரி சிலவங்க குழந்தை பாக்கியம் இல்லாம இருப்பாங்க, இந்த மாதிரி இறந்து அவங்களோட கலசத்தை வாங்கினும் போது அவங்களுக்கு அந்த புத்திர பாக்கியமா கிடைக்குது. இந்த மாதிரி இதுவும் நம்ம இது பண்ணி கொடுக்குறோம். அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்ல விஷயங்கள் நிறைய சூப்பரா சொல்லிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ. வணக்கம். அதாவது ஒரு வீட்டில் ஒருத்தவங்க இறக்குறாங்க அப்படின்னா அவங்க எதனால இறந்து போனாங்க, ஆக்சிடெண்ட்டா இல்லை ஏதோ பிரச்சனையா, இல்லை அவங்க மனசில் ஏதாவது அந்த ஆன்மாக்குள்ள ஒரு ஏக்கம், நான் எதனால நான் இந்த வீட்டுக்கு ஏதாவது வாழ்ந்திருக்கணும் அப்படின்னு யாராவது நிறைய பேர் ஏக்கத்தோடு சாவுறவங்களும் இருக்காங்க.
அவங்கள அந்த வீட்டு ரத்த சம்பந்தம் உள்ளவங்க மேலேயே வர வச்சு அவங்க என்ன குறை, எதனால இறந்தாங்க, இல்லை இந்த வீட்டில் இருந்து அவங்கள காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்களா, எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்கிறாராம் நம்ம சுனில் ஐயா. உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் கவலைப்படாதீங்க. இந்த வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அவர் நேரடியாக போய் பார்க்கலாம், இல்லை ஆன்லைன்லேயும் நீங்கள் அவர்கிட்ட என்ன டவுட்னாலும் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.